யெகோவா ஈரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களை, உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், நியாயமற்ற நிலைமைகளில் நீங்கள் கலங்குகிற சூழ்நிலைகளில் உங்கள் இருதயங்களை ஆண்டவர் சோதித்து அறிகிற தேவன். ஆண்டவர் நமது இருதயத்தை பார்க்கும் தேவன். சில மோசமான சூழ்நிலைகளில் நமக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் ஏற்படும். அநேகர் நமது காதுகள் கேட்க நம்மை அவதூறாய் பேசுவாங்க. அப்போது நாம் தளர்ந்து போய் நமக்குள்ளேயே குழப்பமான மன நிலைமைகளை சந்திக்கிறோம். நம்ம கூட சமாதானமாக இருந்தவங்க கூட அப்போது இருக்க மாட்டாங்க. ஒருபடி மேலே போய் தேவைதான் இவங்களுக்கு அப்படின்னு நம்ம காதுபடவே பேசுவாங்க. அப்போது தேவ பிள்ளைகள், உங்களை தேவனோடு கூட உள்ள உறவில் பலப்படுத்துங்க. ஏன்னா அவர் உங்களை அறிகிற தேவன். உங்கள் வேதனையான நிலைமைகளில் ஆண்டவர் வசனம் வழியாக உங்களை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். எரேமியா 20:12 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தர். உங்கள் உள்ளிந்திரியங்கள், அதாவது உணர்வுகள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை அறிகிற தேவன் அவர். நமது பக்கம் நீதி காணப்பட்டால் நாம் கலங்கவே வேண்டாம். கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கலாம். இந்த வசனத்தின் 2ஆம் பகுதியை நீங்கள் பார்க்கும்போது, நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது நமது நீதி ஆண்டவருக்கு தெரியும். அவர் நீதியை சரி கட்டுகிறவர். ஏனென்றால் நமது காரியத்தை நாம் அவரிடத்தில் சாடி விட்டேன், அவரிடத்துல கொடுத்தாச்சு. உங்கள் இருதயத்தின் கலக்கங்கள், வேதனைகளை யாரிடத்துல கொடுத்துருக்கீங்க? ஏதேனும் மனிதர்களிடத்துல எல்லாருமே அற்ப காரியங்களில் ஒரு செகண்டில் மாறிடுவாங்க. மாறாதவர் நமது ஆண்டவர் மட்டுமே. ஏன்னா உங்கள் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களும் அவருக்கு தெரியும். உங்கள் காரியத்தை ஆண்டவரிடத்துல கொடுங்க. உங்கள் மனசில் உள்ள வேதனைகள் அனைத்தையும் நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கலங்க வேண்டாம். உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவரே அல்ல. ஏற்ற நேரத்தில் அற்புதங்கள் செய்கிறவர். உங்கள் காரியத்தில் சீக்கிரம் மாற்றம் வரும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.